ஜெயக்குமார். எனக்கு ஆதரவாக இருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. ஓகே, 19th May நிஃப்டியோட அனலைஸ் டுடே பர்ஃபார்மன்ஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எஸ்டர்டே அனலைஸ் டுடே பர்ஃபார்மன்ஸ் அண்ட் டுமாரோ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, டுடே நிஃப்டியோட அனலைஸ் நம்ம நேற்று போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ டுடே நிஃப்டி எப்படி இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்றதை பார்த்துடலாம். ஓகே, வெயிட். ஓகே, டுடே நிஃப்டி வந்து ஒரு கேப் அப் ஓப்பனிங். இன்னைக்கு நம்மளோட பை லெவல் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு கேப் அப் ஆகி நல்லா டவுன் ஆகிருக்கு. ஸோ அந்த ஒரு 15 minutes கேண்டில் மட்டும் 73 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுன். தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட பையிங் பிளேஸ் அங்கே தான் நமக்கு சப்போர்ட் ஆகிருக்கு. ஸோ கரெக்டாக இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கனாக்கா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட்ஸ் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருந்துருக்கலாம் பை சைடில். ஸோ தென் அதுக்கப்புறம் நம்மளோட பை டார்கெட் ரீச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அதுக்கப்புறமேட்டுக்கா நிஃப்டி ஒரு நல்ல ஒரு செல் கொடுத்துருக்கு. 11 o'clock 11 மணிக்கு நல்ல ஒரு செல் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கா உங்களுக்கு நிஃப்டி 2 கேண்டில் மட்டும் ஒரு ½ hour மட்டும் ஒரு 15 ஒரு 15 16 ஸோ 30 பாயிண்ட் மட்டும்தான் பாசிட்டிவ். ஸோ ஆஃப்டர் 12:30க்கு அப்புறம் நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் மறுபடியும் நம்மளோட பையிங் ஏரியாவுக்கே வந்து அங்கேருந்து டோட்டலாக ஆஃப்டர் 2 o'clockலேருந்து ஒரு 1.5 hours வரைக்கும் சைடு வேலையே போயிருது. ஸோ டுடே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 hours நல்ல ஒரு 1.5 hours நல்ல ஒரு ப்ராஃபிட்டபுளான டே. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை இதை இப்போ பார்த்துடலாம். ரைட். ஓகே, நிஃப்டி வந்து நமக்கு நல்ல ஒரு பை ட்ரெண்டை காட்டியிருந்தாலும் ஆஸ் பர் அனாலிசிஸ் படி பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு கன்ஃபியூஸ் கொடுத்துருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பேங்க் நிஃப்டியும் ஒரு நல்ல கேப் அப் தான். ஓகேங்களா, நல்ல கேப் அப் தான். பட் ஆனால் ஃபஸ்ட்டு கேண்டில் கேப் அப் ஆனது ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷரில் டவுன் ஆகிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 2 கேண்டில் 9:45 வரைக்கும் ஸோ நோ ட்ரெண்டு நமக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா புரியும். எண்ட் ஆஃப் த டே நிஃப்டி வந்து பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு, பேங்க் நிஃப்டி நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோஸில் ட்ரெண்டு நமக்கு நிஃப்டியா பேங்க் நிஃப்டியா எது ட்ரெண்டாக இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரிஸ்க்கான ஒரு ட்ரேட் தான் சொல்லுவேன். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட செல் பிலோ அந்த லைன் சப்போர்ட்டாக எடுத்து உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 17,523லேருந்து 18,161. ஓகே, ஒரு 350 பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 11 o'clock அப்புறம் ஸோ ஆஸ் பர் நிஃப்டி போலவே நல்ல ஒரு டவுன் கொடுத்து ஸோ மார்க்கெட் முடியக்குள்ளே எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு வந்து 0.045% டவுன். பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 86.95% பேங்க் நிஃப்டி டவுன். ஸோ டுடே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பர்ஃபார்மன்ஸ் நம்மளோட அனாலிஸ் ஆல்மோஸ்ட் டன் வித் பாசிட்டிவாகவே நடந்திருக்கு. ஓகே, நாளைக்கு 20th May நிஃப்டியோட அனலைஸ் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்றதை பார்த்துடலாம். ஓகே, நாளைக்கு மேபி ஒரு சைடுவேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல் ஃபார் ட்ரேடிங். ஓகே ஓகே, நாளைக்கு வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை அபோவ் 8,905 இதுக்கு மேலே உங்களுக்கு நிஃப்டி நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சுன்னா பை பண்ணலாம். ஸோ பை டார்கெட் வந்து 8,980 அண்டு செல் பிலோ 8,845 அண்ட் செல் டார்கெட் 8,766. ஓகே, இதுதான் வந்து நாளைக்கு நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் பை சைடு ஆர் செல் சைடு ஆல்சோ. தென் நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி.
பேங்க் நிஃப்டி நாளைக்கு பை above 17,642 and by target on 17,929 and sell below 17,379 and sell target 17,013. Okay, this is a 20th May Nifty and Bank Nifty performance. Okay, so tomorrow carefully trade பண்ணுங்க, நல்ல ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுங்க. வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி. இந்த நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட லிங்க்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மோர் டீட்டெயில்ஸ் என்னோட டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கம் அண்ட் ஜாயின் மை டெலகிராம் சேனல் ஃபார் யுவர் எஜுகேஷன் பர்பஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. வாழ்த்துக்கள்.